வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக ஓடிட்டு இருக்குது, யார் அந்த சார்? நல்ல ஒரு கேள்வி. யார் அந்த சார்? மாசு படிந்த அந்த சார் யார்? மாசு படிந்த சார் ஒன்று, ரெண்டாவது, மூணாவது, அஞ்சு, ஆறு சார் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ என்ன வருதுன்னா, அப்பாவு சார் தான். ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய அப்பாவு சார், அவரும் சார் தான். ஏன்னா என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன் ஸ்டேட்மெண்ட்? இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது ஜெயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானசேகரனு போகும். அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான், பார்ட்டியில் தான் இருக்கிறான். பார்ட்டி போலீஸ், டிஎம்கே போலீஸ் தகவல் கொடுக்கும், அவன் எப்படி சார். அப்போ அதாவது என்னாச்சுன்னா, தம்பி, அன்பு தம்பி, என்னை காட்டி கொடுத்துறாத. எத்தனையோ சார் இருக்கலாம். நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், ஸ்பீக்கர் போஸ்ட்டு. நான் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் பேசுவேன். டிஎம்கே மாதிரி நடந்துக்கூடாது, நடந்துக்கேன். ஆனால் என்ன காட்டி கொடுத்துறாத. அதுக்கு தானே அன்பு தம்பி. ஒரு கிரிமினலை போய் அன்பு தம்பி அப்படின்னு அது சொல்லணும்னா, என்னை காட்டி கொடுத்துறப்பா, நான் அவனுக்கு அன்பு தம்பியாக வச்சுருக்கேன். வேறு எந்த சாரை காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன காட்டி கொடுத்துறேன். அப்போது இந்த சார் லிஸ்ட்டில் அப்பாவும் இருக்கிறாரா? அப்பாவு ப்ரைமரி ஸ்கூல் வாத்தியாராக இருந்தவர் அரசியலில் புகுந்தா, எல்லாரும் கோடீஸ்வரன், அரசியல்வாதி, நில அபகரிப்பு கேஸ் அவருக்கு மேலே இருக்குன்னு கவர்னர் குற்றச்சாட்டுறாரு. கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, நில அபகரிப்புன்னு. அப்போ அவர் யார் அந்த சார்? உள்ள சார்கள் லிஸ்ட்டில் அவரும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்ற கோணத்தில் போலீஸ் அவங்க 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் அது இருக்காங்க. அது எல்லோரையும் விசாரிப்பாங்க. ஆனால் இந்த ஸ்பீக்கர்னு உள்ள போஸ்ட்டுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குதுன்னு அந்த இவர் சொல்லிவிட்டார். இது ஏடிஎம்கேல இருந்த அவர் வானளாவிய இது இருந்தாலும் அவங்களும் அந்த கேள்விக்கு உட்படுவாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள் கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர் போஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஆக்சுவலி பெரிய ஒரு போஸ்ட்டு. என்னாலும் யார் அந்த சாருன்னு உள்ள லிஸ்ட்டில் இந்த சாரையும் விசாரிக்க வேண்டும். ஏன்னா நில அபகரிப்பு ஒரு இது கவர்னரே பேசியிருக்கிறாரு. அவருக்கு கூட வேலை பார்த்த வாத்தியார் பேசியிருக்காரு, இவர் நில அபகரிப்பு எல்லாம் செய்யிருக்காருன்னு. அப்புறம் அப்போ இது கிரிமினல் பேக்ரவுண்டு ஆல்ரெடி இருக்கிறதுனால யார் அந்த சார்கள்னு உள்ள லிஸ்ட்டில் இந்த சார் இருப்பாரோன்னு என்ற ஒரு சந்தேகம்.